பக்தர்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அனுப்பு அனுப்பு வேலை உள்ளுக்கு அனுப்புங்க. ஒரு வேலை அனுப்புங்க பொண்ணுக்கு. இந்த எல்லா மதத்தினரும் வந்து இந்த சேர இந்த இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வச்சன்னதியில இருந்து வந்த சாமி. நாங்க ஐயா செல்வச்சன்னதியில இருந்து வந்தீங்களா? சுப்பிரமணியம் வந்து கொண்டிருக்காரு. இப்போ உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ல கதிர்காமம், அதாவது மாணிக்க அருகில் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிர்காமம் கொடியேற்றினால் வந்து வெகு நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேருக்கு மேலே வந்து இந்த யாத்திரையில் வந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கிறேன். காட்டு வழி பயணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடியேற்றம் நடக்க போது அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க காணி பகுதியில் போகலாம். இப்போ கொடியேற போது ஒரு முஸ்லீம் புனித நகர் கதிர்காமம் வந்து போட்டிருக்கீங்கன்னா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் தான் பார்க்கணும். இந்த யாத்திரைக்கு போய் வந்த பக்தர்கள் எல்லாருமே நிற்கி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எங்கட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாருமே இங்கே நிற்கி நம்ம பார்க்கல. இந்த உள்ளே வந்து தான் இங்கே பள்ளிவாசல் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளி வாசலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாமி வந்து ஒரு ஆள் இருக்கிறார். அடி பண்றேன். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா செல்லச்சன்னதியிலேருந்து வந்துக்கிறாரா? ஐயா செல்லச்சன்னதியிலேருந்து வந்தீங்களா? செல்லச்சன்னதி நான் யார் சேனல் பேரோ துவா ப்ளாக்ஸ். சென்னை சென்னையிலேருந்து வந்தீங்க? சென்னை உங்கள் சொந்த இடம் கூட சாவச்சேரி. சரி இப்போ குடியேற்றத்துக்கு அங்கே வேல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரியான ஆக்கள் விளக்கமாக இருக்குது பாருங்க. சுப்பிரமணியம் வந்து கொண்டிருக்காரு. இப்போ பாருங்க பக்தர்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அவர் குடியேறி வந்திருக்காரு. நீங்க அவர் குடியேற்றத்தை அதால வரையில அதை அவங்களோட வயல விட்டாத பாட்டு நிற்கும் சார். நீங்க குறிப்பிட்டு சுப்பிரமணியம் கிடைச்சா பார்த்தேன். சுப்பிரமணிய திருவிழா முடியதான் நம்பவும் சாமி பாருங்க வெளிநாட்டு மக்கள் வந்து பாருங்க இந்த வெயில் வந்து உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா
செல்வச்சன்னதியில இருந்து வந்த சாமி. நாங்கள் அவரோட கதைச்சிருப்போம், போய் பேட்டியில் கொடுத்துருப்போம் அவரோட கதைச்சது. ஆமாம், அதெல்லாம் எங்க பக்தர்கள்லாம் அரோகரா கரகோசம் இப்போ நிற்கிறேன் பாருங்க. அடுத்ததா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு அண்ணா அவர்கள் வந்தீங்க. சுப்பிரமணியங்களை பார்க்குறார். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா மதத்தினரும் வந்து இந்த இந்த கொடி வந்து ஏற்ற போயிடும். இப்போ அந்த கொடி ஏற்றதுக்காக ஆயத்தங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அந்த கயிறுகளை வந்து இப்போ அவிட்டு கொண்டிருக்கணும். இந்த இஸ்லாம் மதத்தினுடைய பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வரி போல இருக்கு. பலி விட்டு கொடுக்கணும் மக்கள் எல்லாம் பார்க்க. இப்போ பாருங்க, இதில் இந்த மக்கள் ரொம்ப சொல்லிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடியேற்ற புதிய பெரிய பெரிய ஆக்கள் வாரதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்த மக்கள் எழுப்பி இப்போ வந்து அந்த பெரிய பெரிய ஆக்கள் வந்து ஒன்றிக்கணும். இதில் இப்போ வந்து சுப்பிரமணியம் கொண்டு போய் கொண்டிருக்கணும். போறதுக்கே சரியான இடைஞ்சலா இருக்கு பாத்தீங்கன்னா. எவ்வளவு கலவரம் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி போகுது நீங்க ஆம்பளைல இப்படியே உங்களை நம்மள நல்லதங்கடப்ப ஆம்பளைல இருந்தது
மழை வந்து வந்து பாருங்க அதுல உயர்த்தி வச்சுக்கிட்டு रोहणु मागम बसवे अधिकरण संघ नायक अभिनव रामामतिपति राष्ट्रपति पूज्य कबुग කෙනෙක් අද මේ ස්ථානට එකට එකතු වෙලා මේ කොඩි උසීමින් කරන ජාතික සමගිය මම හිතන කතරගම දේවාලය කියන්නේ සාමයේ මධ්‍යස්ථානයේ සාමයේ කේන්ද්‍රස්ථානයේ මූලස්ථානයේ විදිහට අපි ඉදිරිපත් කරන නොතිබීම මම හිතන කතරගම දෙවි හාමුදුරන්ගේ ආනුභාවයෙන් වෙච්ච මහානුභාව සම්පන්න ප්‍රාත්‍යාරයක් විදිහට දීපත් කරමින් කතරගමේ ඇතිවන සාමයේ පණිවිඩය ලංකාවට පමණක් නෙවෙයි ලෝකෙටම යා යුතුයි කියන අදහස ඉදිරිපත් කරමින් ඔබ සියලු දෙනාටම මේ එමෙක කටි ආයිකෙන් හඳුනන අප සතුට වුණා කතරගම දේවාලයේ මේ මංගල්‍ය අපේ පෙරහැර මංගල්‍ය ආරම්භ කරන පළවෙනි සංකේතයේ විදිහට මේ කොඩිය ඔසවලා අපේ දින මනුසංග මෙතුමනි මම හිතන්නේ මම දකින්නේ මෙවැනි Era Krishnamananda, Adora! మన జర్మనీలో కోడింగ్ క్యాంపస్ के PhD आचार्य කෙනෙක් එන්න පුළුවන්. ඒක මොන ලෝකයකද ලස්සන ආදර්ශයක්. මේ වගේ තැනකට එන්න ලැබුණු එක මත ලෝකෙ almost disappeared. இன்னைக்கு ஒரு வேல் வருதுடா அனுப்பு அனுப்பு வேலை உள்ளுக்கு அனுப்புங்க ஒரு வேலை அனுப்புங்க உள்ளுக்கு ஒன்று அனுப்புங்க ரொம்ப பெரிய ஒன்று அனுப்புங்க ஒன்று அனுப்புங்க வேலை அனுப்ப உள்ளுக்கு ऐतिहासिक मागम पक्ष प्रधान संघ नायक राष्ट्रपति पूज्य गोवर्क जम्बिक इमिनन पांडा बच्चों को देखता है तुमन देवागे नपे खंडोरु बार निर्धारित तुमन पे निलवे तुमन गौरवनीय අපේ හාමුදුරන් වහන්සේලා ඇතුළු ඔබ අප හැමදෙනාට ඒ සත්‍ය වාසනාව උදා වේවා කතරගම දෙවිතුන්ගේ ආශිර්වාදයේ සුඛ ශාන්තිය හැමදෙනා රහීම් எல்லா மதமும் ஒற்றுமையையும் அன்பையும் பாசத்தையும் போதிக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் தான் என்று மூவின மக்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே ஒன்று சேர்ந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என நான் கருதுகிறேன். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நண்பர்கள் சஹாபாக்களோடு வீதியால் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர்களிலே அவர்களுடைய அதாவது சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நண்பர்களில் சிறு பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய குட்டிகளோடு வீதியை கடந்து சந்தோஷத்துடனும் எல்லா மக்களுக்கும் சுபிச்சமும் அன்பும் பாசமும் கிடைத்து இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அருள்பாலிப்பானாக. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீனாத துஆ பிரார்த்தனா செய்யுங்கள்.
பாருங்க ஆக்கள் வந்து இந்த வேல் வந்து கொண்டு வரதை தொட்டு கும்பிட்டு கொண்டு இருக்கணும். பாருங்க வந்து போகிற அளவுக்கு இதுல மக்கள் வந்து போய் கூட்டம் வந்து ஒன்றைக்குன்னா இதுல பார்க்க பாருங்க நெறிப்பட்டு தான் போக கட்டமா இருக்கு. இல்லாம நிக்கிறோம்.
பாருங்க, போக விடாத அளவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறாங்களா வர விடாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படி நிக்கணும் அதுல.